உங்களை தான் உங்களை தான் பக்கம் எங்கேயும் பார்க்காதுங்க. உங்களை தான் கேட்குறேன். கோவப்படாமல் கேளுங்க. உங்கள் அம்மா, அக்கா, இல்லை உங்களுடைய மனைவி, இல்லை உங்கள் தங்கச்சி, இல்லைன்னா உங்கள் பாட்டி, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து தினமும் வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? காலையில் எழுந்த உடனே அந்த சமையக்கட்டுக்கு தான் போவாங்க. நைட்டு அவங்க தூங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, எல்லாமே எல்லா இடத்துலையும் வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குறதுக்கே வந்து வருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் சமைக்கிறது நல்லா இருக்கு, இவ்வளோ வந்து டேஸ்ட்டாக சமைக்கிறீங்களே, உங்களை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது அப்படின்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? எல்லா பெண்களுக்குமே இந்த சமைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஏக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். உங்களுக்கு ஆசையாக ஒருத்தர் வந்து சமைக்கிறாங்க, டெய்லி அதே ஆசையோட சமைக்கணும், அதே ஒரு சின்ன வார்த்தை. ஒரு பண்டிகை வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வந்து சின்ன வேலையாக இருந்தால் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அந்த கோயிலான வந்து போயிடுவோம். ஆனால் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். காலையில் எழுந்து அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து சாணி தெளித்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லா சாமானத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அவங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கோயிலான போயிட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஏன்னா அதுவும் சாதாரணமான நாள்லேயே வந்துட்டு ரசம், சாம்பார், பொரியல் இந்த மாதிரி வகையாக வந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா சாம்பாரே வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் சாம்பார்னு நம்ம கேட்போம் அவங்ககிட்ட, என்னம்மா டெய்லி சாம்பாரே செய்கிற, அடுத்து கொஞ்சம் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மாற்றலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்போம். சரிங்களா? அது மட்டும் கேட்குறதுக்கு வந்து கரெக்டாக தெரியுது இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்காக செய்கிறாங்கன்னா இப்போ இந்த அவங்க ஒருத்தராக தான் செய்வாங்க. சரி, நீங்கள் மற்ற நாளில் அவங்களுக்கு சொல்லலை, சரி ஓகே மற்ற நாளில் நான் வேலைக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கூட ஒரு பண்டிகை அன்னைக்கு சொல்லலாம் இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க, அந்த ஒரு நாள் சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? பண்டிகையோடு அவங்களுக்கும் ஒரு பண்டிகையாக இருந்துட்டு போட்டுமே, தப்பு இல்லையே. நான் சொன்ன மாதிரி பெண்ணோட மனசில் இருக்கிற ஏக்கத்தை போக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி சொல்லி பாருங்களேன். நீங்கள் டெய்லி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் அடுத்தடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து முடிஞ்சிடும். சரி ஓகே, நம்ம சமைக்கிறது நல்லா இருக்குது, நம்ம கணவனுக்கோ இல்லை நம்ம பிள்ளைக்கோ இல்லை என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ நான் சமைக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மன நிறைவு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்கிறதோ சொல்லாதோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளுக்காக இருக்கிறவங்களையும் நமக்கு பிடிச்சவங்களையும் நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கிடைக்கிற சந்தோஷமே தனின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு என் அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.